இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனையிலே நாம் மீண்டுமாக இணைத்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் ஒரே மனத்தவர்களாக உள்ளத்தை திறந்து நம் ஆண்டவரை ஸ்துதித்து அவரை ஆராதிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இந்த வேளையிலே உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்க. நாம் ஜெபிக்கின்ற ஜெபம், நம்முடைய ஆராதனைகள், இறை புகழ்ச்சிகள் அனைத்துமே உள்ளத்திலிருந்து, இதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். எரேமியா 29:13 வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் என்னை தேடுவீர்கள், முழு இருதயத்தோடு என்னை தேடுகிற பொழுது என்னை காண்பீர்கள். ஆம், நீங்கள் என்னை காண்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடி அன்னையோடு சேர்ந்து நாங்களும் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை ஸ்துதித்தவரை ஆராதிப்போம். இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக விண்ணக மன்னக, அரசியாக அரசியாக முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய உதவியை நாடி, உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி, உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து இப்பொழுதும் எங்களோடு எங்களுக்காக உன் திருமகன் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீரையும் அவருடைய அருளையும் அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாக்கு மாறாதவரே, உயிருள்ள இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. வல்லமை மகிமை உடையவரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. வல்லமை மகிமை உடையவரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. வல்லமை மகிமை உடையவரே, உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. ஆண்டவரே,
உம்மை துதிக்கிற பொழுது, உம்மை ஆராதிக்கிற பொழுது உம்முடைய பேரன்பு கிருபையினாலே நீர் எங்களை தாங்குகிறீரே. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே வருவதற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் அப்பா. உமது பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா, உமது நாவார ஆண்டவரே உம்மை ஸ்துதிக்க வைக்கிறவரே நன்றி ஆண்டவரே. உங்களுக்கான ஆண்டவரே பலத்தையும் பலமையும் நீர் அனுதினமும் ஆண்டவரை தருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்நேரம் உம்மை ஏறெடுத்து ஆண்டவரை உமக்காக அன்று ஆண்டவரை நாங்கள் சுதிகளை ஏறெடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை எங்களை இந்த நேரம் நிரப்புங்கப்பா. உமது ஆண்டவரை அபிஷேகத்தால் இடைப்பட்டும் ஆண்டவரை, உமது ஆண்டவரை வல்லமையால் எங்களை நிரப்பி அருளும் ஆண்டவரை. என்னாலும் சுதிக்க உம்மை ஆராதிக்க உங்கள் மனங்களை ஆண்டவரையும் பால் உயர்த்துகிறோம் அப்பா. உங்களை ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கிற அன்பு தெய்வமாக நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. நன்றி அப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை வல்லமை மகிமை உடையவரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உன் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உன் கிருபை பெருகுதப்பா. உன் கிருபை பெருகும் போது உன் மகிமை விளங்குதப்பா. உன் கிருபை பெருகும் போது மகிமை விளங்குதப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. எல்லாருமாய் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து எல்லாருமாக ஜெபியுங்கள். எல்லா விதமான தீமைகளும், தீமையின் சங்கிலிகளும், சாத்தானின் கட்டுகளும் இந்த துதி வேளையிலே உடை தெரியும்படியாக இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மக்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை. இயேசுவே 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 போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதனை மகிமைப்படுத்துகிறோம். மக்கி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. இயேசுவே இயேசுவே என்னோடு வந்து தங்கம், என்னோடு வந்து தங்கும் இயேசுவே. இதோ என் உள்ளத்தை திறந்திருக்கிறேன், எங்கள் இதயத்துக்குள்ளே வந்து குடிகொள்ளும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையை நீர் பொறுப்பெடும் ஆண்டவரே. மெய்யாகவே நீர் எங்களோடு வாழுகிறீர் என்பதை நான் உணரும்படி செய்தரலாம் ஆண்டவரே. ஒப்புக்கொடுங்க. கண்களை மூடி இதய கதவை திறந்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உன் வாசல் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவர்களுக்குள்ளே வருவேன் என்று சொன்னார். நம் இதய கதவை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். நம் மன கதவை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். உனக்கான திட்டங்களை அவர் உனக்கு தெரியப்படுத்த என் இதய கதவுக்கு அது தங்கும் இயேசுவே என்று ஒப்புக்கொடுங்க. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆராதனை ஆராதனை. Thank you Lord. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 6வது இறைவசனம். மத்தேயு 6:6வது இறைவசனம் சொல்லுகிறது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி நம்முடைய ஜெப அனுபவத்தை பற்றி பேசுகிறது, ஜெப வாழ்வை பற்றி பேசுகிறது. ஜெபத்திலே நாம் பல விதமான வகைகளை நாம் பார்க்கிறோம். இறை புகழ்ச்சி, ஆராதனை. இந்த இறை புகழ்ச்சி ஆராதனைக்குள் பாவ மன்னிப்பு ஜெபம், நம்மை அர்ப்பணிக்கின்ற அர்ப்பண ஜெபம், இப்படியான பலவித ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். இறை புகழ்ச்சி ஆராதனை, இறை புகழ்ச்சி நாம் ஆண்டவருடைய இயேசுவே என்று சொல்லி அவருடைய வல்லமைமிக்க பெயரை நாம் உயர்த்துகிறோம். We raise and exalt his name. ஆண்டவருடைய பெயரை நாங்கள் உயர்த்து, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தமானவர், நீர் தூயவர், அவருடைய செயல்களை நீர் என்னை காண்பவர், நீர் என்னை வழிநடத்துகிறவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் சொல்லுகிறதை செய்கிற ஆண்டவர் என்று அவருடைய செயல்களை எல்லாம் நினைத்து நாம் துதித்து அவரை ஆராதிக்கிறோம். அதே வேளையில் ஆராதனை, துதி ஆராதனை செய்கிற பொழுது, நாம் ஜெபிக்கின்ற பொழுது, துதிக்கின்ற பொழுதே
இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய சமாதானத்தை, இறைவன் தருகிற மகிழ்ச்சியை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அபிஷேகத்தை நாம் உணர்கின்ற தருணம், அந்த அனுபவம், இறை அனுபவம் என்று சொல்லலாம். we receive the divine experience. இறை அனுபவம். கடவுள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பாசமுள்ளவர், பரிவுள்ளவர், பாரபட்சம் பார்க்காதவர், பிரிவினை பார்க்காதவர், ஏற்றத்தாழ்வு பார்க்காதவர், எந்த சூழ்நிலையும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்பதையெல்லாம் இந்த ஜெப வேளையிலே நாம் அனுபவிக்கின்ற பொழுது எங்களை அறியாமல் நாங்கள் எங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம். சரண்டர் பிரேயர், அர்ப்பணிப்பு ஜெபம். இந்த அர்ப்பண ஜெபம் நம்மளை அர்ப்பணித்து முழுமையாக ஆண்டவருடைய கரத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுப்பது. என்னுடைய வாழ்வு இனி உமக்கு சொந்தம் ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பப்படி ஆகட்டும் என்று இறைவனுடைய விருப்பத்துக்கு, இறை சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிப்பது. அந்த நேரத்திலே நான் ஏதாவது தவறு செய்திருந்தால், ஆண்டவருடைய உறவுகளை நெருங்க எனக்கு ஏதாவது தடையாக இருக்கும் என்றால், நொறுங்கின இதயத்தோடு என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட, புதுப்பிக்கப்பட, பாவ மன்னிப்பு ஜெபத்தை கேட்டு நாம் எங்களை ஜெபிக்க வேண்டும். ஆனா இந்த ஜெபங்கள் எல்லாம் ஒருவருடைய துணை இல்லாமல் முடியாது. புனித பவுலடிகளால் அழகாய் சொல்லுவார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரத்திலே 26 தொடக்கமுள்ள இறை வசனம், இவ்வாறு தூய ஆவியானவர் நம்முடைய வலுவற்ற நிலையில் நமக்கு துணை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துணையாளர். தூய ஆவியானவருடைய துணை இல்லாமல் ஒரு ஜெபம் ஒரு உயிருள்ள ஜெபமாக, அர்த்தமுள்ள ஜெபமாக அது மாற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவார் என்று சொன்னால் அவர் துணை செய்கிறாராம். அதனால் தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், ஏனெனில் எதற்காக எப்படி நான் இறைவனிடம் வேண்டுவதென்று நமக்கு தெரியாது, ஆனால் தூய ஆவியானவர் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். கடவுள் நம்மை கண்ணோக்குவது நம்முடைய உள்ளத்தை. நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? அப்படி அவருக்கு உகந்த இதயமாக, உள்ளமாக நம்முடைய உள்ளம் இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் வந்து கடவுளுக்கு உகந்த விதத்திலே நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவார், புதுப்பிப்பார். திருப்பாடல் 51 அழகான திருப்பாடல். துயதோர் உள்ளத்தை எனக்குள் படைத்திரளும், உறுதி தரும் ஆவியை எனக்குள்ளே வைத்திரளும், உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உம்முடைய தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறார். பாருங்க, இந்த வசனத்திலே பவுலடிகளார் அழகாய் தொடர்ந்து சொல்லுகிறார். ரோமையர் 8:27 வசனம், உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியானவரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்துரை செய்கிறார். கடவுள் தூய ஆவியானவரை மனநிலையை அறிகிறார். தூய ஆவியானவர் கடவுளுக்கு உகந்த விதத்தில் நமக்காய் பரிந்துரை செய்கிறார். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபம் ஒரு உயிருள்ள ஜெபமாய் மாறுகிறது. நாம் வாசித்த இந்த இறைவார்த்தை பகுதி கூட நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். சில நேரத்தில் நாம் நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று அல்ல. ஆனால் அது பல வார்த்தைகளோ ஒரு வார்த்தையோ, ஆனால் உள்ளத்தினால் இருந்து அந்த ஜெபம் பெற வேண்டும். இன்னொன்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு. in a spiritual way ஜெபிக்கின்ற பொழுது ஆன்மீக ரீதியாக நாம் இருக்கின்ற சூழ்நிலைகள், நம் குடும்பம், நம் கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், என்னுடைய வேலை, என்னுடைய அன்றாட ஒவ்வொரு காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி நான் ஆண்டவருக்குள்ளே ஐக்கியமாக என்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே செல்லுகின்ற அந்த உள்ளறை,
அங்கே போய் கதவை அடைப்பது என்பது என்னுடைய உலகத்துக்கான காரியங்கள் அனைத்தையும் நான் அடைத்து விட வேண்டும். என்னுடைய உலக காரியங்கள், உலக தேவைகள், என்னுடைய அன்றாட என்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அடைத்து பரிசுத்த ஆவியின் துணையோடு நான் ஆண்டவரோடு ஐக்கியமாகின்ற ஒரு சூழ்நிலை, அதுதான் ஒரு உன்னதமான உயிருள்ள ஜெபமாய் மாறும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. இந்த ஜெப வேளையில் இயேசுவே, நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு பதில் தாராம். சோராது நான் ஜெபித்திட ஜெப ஆவியே எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். உம்முடைய வல்லமையினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. சோராது நான் ஜெபித்திட ஜெப ஆவி வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் உடைத்து விடும். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தாயை கேட்டு உன் பாதம் வந்தே, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. இரக்க மிகுந்தவரே, மாறாத கருணையும் தயவும் மிக்காண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் நாங்கள் சோராமல் ஜெபித்து அனுதினம் உம்முடைய முகத்தை நாடி உம் குரலை கேட்டு உம் வழியிலே நடக்க தேவையான உம்முடைய வல்லமையையும் அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று சொல்லி இயேசுவே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமென்.